நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம். அந்த தொழிலில் நமக்கு வாடிக்கையாளர்களுடைய அங்கீகாரம், இந்த சமூக அங்கீகாரம். இப்போ ஒரு மளிகை கடையை வைக்கிறோம், நமக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கணும். அப்போ எந்த ஒரு தொழிலுக்கும் நம்ம வாடிக்கையாளர்களை, சமூகத்தை நாடி, சமூகத்தோடு தொடர்புடைய தொழில் அப்படின்னா, அப்போ அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு ஒன்று, ஜாதகத்தில் பொதுஜன தொடர்புக்கு சனி பகவான் நல்லா இருக்கணும். இன்னொன்று, 7ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். 7ஆம் பாவம் தாங்க நீங்கள் சந்திக்கக்கூடிய சமூகம். அந்த 7ஆம் பாவம் தான் நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய, உங்களோடு பயணிக்கக்கூடிய நபர்கள். இது சரியாக இருக்கணும். இப்போ 7ஆம் பாவம் இது 6 இருக்குதுன்னா, அவங்க பிறந்த இடத்துல அவங்களுடைய சமூகம் அவங்களுக்கு எதிரியாக தான் இருக்கும். இப்போ அவங்க ஒரு, நான் ஜாதி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா ஒரு இதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய சமூகம் ஜாதி சார்ந்த, உங்களுடைய மக்கள் சார்ந்த இடத்தில் உங்கள் மாமச்சன் 5ஆம் பாவம் பங்காளி விடுங்க, அது கெட்டு போச்சுன்னா பங்காளி உறவு இல்லை. 7ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா மாமச்சனை யாருமே மதிக்க மாட்டாங்க, யாருமே அவங்களோட அங்கீகாரமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதாக பார்ப்பாங்க, அது எப்படி சொல்கிறது, ஏளனமாக பார்ப்பாங்கன்னு சொல்கிறோம் அல்லவா, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அவங்க அந்த ஊரில் வாடிக்கையாளர்கள் நம்பி ஒரு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா கட்டாயம் தோல்வி தான். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 7ஆம் பாவகதி 6, 8, 12 மறையும் பொழுது உங்களுக்கு சமமில்லாத, உங்களுக்கு மாற்று இனம், மாற்று ஜாதி உள்ள இடத்துல, அப்போ ரொம்ப தூரத்தில் போய் உங்களை யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல, லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போனால் தான், 6, 8, 12 போனால் தான், அப்படி போனது இல்லை. 7ஆம் பாவம் கெட்டு போயிட்டாலும் அனுபவத்தில் பாருங்கள், 7ஆம் பாவம் யாருக்கெல்லாம் கெட்டிருக்கோ அவங்களுடைய சமூகத்தில் மாம மைத்துனர்கள் மற்றவர்கள் மதிக்கிறார்களா, பங்காளி எல்லாம், 5ஆம் பாவம் பங்காளி, அது அந்த 7ஆம் பாவம் பங்காளி அல்லாத நபர்கள் மதிக்கிறாங்களான்னு பாருங்கள், கட்டாயம் இருக்காது. அப்போது நீங்கள் சமூகத்தை மீறி அடுத்த ஒரு இடத்துல, உங்களை யாருனே தெரியாத ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, வாடிக்கையாளர்கள் நாடுறீங்கன்னா கட்டாயம் வெற்றி பெறலாம். இதை நீங்கள் என் அனுபவத்தில் சொல்கிறேன், கட்டாயம் வெற்றி பெறலாம். உங்களுக்கு சமமில்லாத நபர்கள் மேல் இடத்துல போய் நீங்கள் தொழில் செய்யும் பொழுது கட்டாயம் வெற்றி பெறலாம். அப்போது 7ஆம் பாகம் 6, 8, 12 கேட்டால் வாழ்க்கை துணை தான் இல்லை. போன வீடியோவில் வாழ்க்கை துணை பற்றி சொன்னேன். அதே மாதிரி இதில் சொல்கிறது, நீங்கள் தொழிலில் வெற்றி பெறனாலும் உங்களுக்கு சமமில்லாத நபர்கள் தான் உங்களை தாங்கி பிடிப்பாங்க. உங்களோட உயர்ந்தவங்களாக கூட இருக்கலாம், அவங்க உங்களுக்கு சமமில்லாதனா தாழ்ந்தவங்க அல்லது உயர்ந்தவங்க, நான் தாழ்ந்தவங்க சொல்ல, உயர்ந்தவங்க சொல்ல, அவங்க உங்களை தாங்கி பிடிக்கிற மாதிரி, உங்களுடைய ஆதரவை நாடுற மாதிரி, உங்களுக்கு சமமானவர்கள் உங்களுடைய ஆதரவை நாட மாட்டாங்க. இதை நீங்கள் முறைப்படுத்தி பாருங்கள். இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிற போது நீங்கள் அதாவது இரவு அர்த்தஜாம பூஜையில் இறைவனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது.